அடுத்தது இந்த ஆன்லைன் கேம்பிளிங் சட்டம். இந்த சட்டத்தை ரத்து செய்த பிறகு கிட்டத்தட்ட 30 பேர் தமிழ்நாட்டில் இறந்திருக்கிறாங்க, தற்கொலை பண்ணிருக்கிறாங்க. அதை பத்தி திமுக அரசுக்கு கவலையே கிடையாது. ஆன்லைன் கேம்பிளிங் சட்டத்தை தடை செய்த பிறகு சுமார் 30 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், மக்கள் நலனை கருத்தில் கொள்ளாமல் அனைத்தையும் வியாபாரமாகவே திமுகவினர் பார்ப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அடுத்தது இந்த ஆன்லைன் கேம்பிளிங் சட்டம். இந்த சட்டத்தை ரத்து செய்த பிறகு கிட்டத்தட்ட 30 பேர் தமிழ்நாட்டில் இறந்திருக்கிறாங்க, தற்கொலை பண்ணிருக்கிறாங்க. அதை பத்தி திமுக அரசுக்கு கவலையே கிடையாது. இதுக்கு உச்ச நீதிமன்றம் போய் அந்த சட்டத்தை இந்த சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்புக்கு தடை பெறறது கூட திமுகவுக்கு மனசு கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே வியாபாரம், வணிகம் தான். இதெல்லாம் திமுக மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு, தினம் ஒரு கொலை. இப்போ முந்தான கூட நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகி மதுரையில கொலை, அதுக்கு முன்பு பாட்டாளிமல் கட்சியினுடைய நிர்வாகி வெட்டுப்பட்டு, அதுக்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், அதுக்கு முன்பு அதிமுக, அதுக்கு முன்பு காங்கிரஸ். ஒரு மாதத்துல கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதனால சட்டம் ஒழுங்கு முதலமைச்சர் கையில் இருக்கிறது. அப்ப இவ்வளவு கொலை நடந்து மக்கள் எல்லாம் அச்சத்துல பயத்துல வாழ்ந்துட்டு, அது ஒரு பக்கம். அடுத்து கள்ளச்சாராயம் ஆறா பெருகிட்டு இருக்கு. கள்ளக்குறிச்சியில என்ன சம்பவத்துக்கு பிறகு விழுப்புரம் மாவட்டத்தில் 11 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப என்ன முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறாரு? இரும்பு கரம் கொண்டு நாங்கள் அது அறுப்போம், வேரோடு அறுப்போம் வசனம் பேசினார் கள்ளக்குறிச்சிக்கு. அப்புறம் முதல்ல விழுப்புரத்தில் நடந்த சம்பவத்துல, மரக்காண்டில் நடந்த சம்பவத்துல பேசினாரு, ஒன்னும் நடக்கல. அடுத்தது கள்ளக்குறிச்சி, இப்ப மறுபடியும் விழுப்புரம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.